டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? நடிகை நித்யா மேனனை எப்பவுமே குறிப்பிடும் பொழுது நடிப்பு ராட்சசின்னு குறிப்பிடுவீங்க. இப்போ பொன்ராம் இயக்கத்துல நடிகை நித்யா மேனன் கூட நடிச்ச அனுபவத்தை பத்தி ஷேர் பண்ண முடியுமான்னு கோயம்புத்தூர்ல இருந்து கேசவன் கேட்டிருக்காங்க. நான் எப்போதுமே நடிப்பு ராட்சசி என்று குறிப்பிடக்கூடிய நித்யா மேனனுடைய அந்த நடிப்பு ஆற்றலை நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு பாண்டியராஜ் படத்தில் அவரோடு இணைந்து நடிக்கும்போது எனக்கு கிடைத்தது. அந்த படப்பிடிப்பில் நடைபெற்ற பல காட்சிகளில் தான் ஒரு நடிப்பு ராட்சசி தான் என்பதை பல முறை நிரூபித்தார் நித்யா மேனன் என்று தான் சொல்ல வேண்டும். ஃபியூச்சர்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் நடிக்கிற திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் சார் இசையமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு டொரண்டோல இருந்து ஜீவன் கேட்டிருக்காங்க. எதிர்காலத்தில் ரஜினிகாந்த் படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. தமிழ் திரைப்படங்கள்ல பாடல்கள், நடனம், செட்டுகள் இது எல்லாமே ஒரு முக்கியமான பகுதியா இருக்கும். ஆனா இப்ப இருக்கிற தமிழ் சினிமால இது எல்லாமே குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? அண்ட் பார்வையாளர்களுடைய விருப்பத்துல இந்த மாதிரியான மாற்றங்கள் எப்படி ஏற்பட்டுச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு டொரண்டோல இருந்து சம்யுக்தா தேவராஜ் கேட்டிருக்காங்க. ரசிகருடைய ரசனையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பவும் மாறிட்டே தான் இருக்கும். தமிழ் சினிமாவுடைய ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்திலும் குறைந்தது 50 பாடல்கள் இருந்தன. அது மெல்ல மெல்ல 5 பாடல்களாச்சு, இப்போ 2 பாடல்களாக இருக்கிறது. இதெல்லாம் ரசனை மாற்றம் தான். சார், உங்களை பொறுத்த வரைக்கும் நடிகர் விஜய் அரசியலுடைய முதல் படியில பெற்றது பாஸ் மார்க்கா அல்லது டிஸ்டிங்ஷனானு பெல்ஜியம்ல இருந்து ஹரிகுமார் லக்ஷ்மணன் கேட்டிருக்காங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் அரசியல் களத்திலே தனது முதல் படியில் அவர் பாஸ் மார்க் வாங்கியிருக்கார் அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர டிஸ்டிங்ஷன்லாம் வாங்கியிருக்காருன்னு அதுக்குள்ளே சொல்ல முடியாது. ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு திரையரங்குகளில் வெளியாக இருக்கிற திரைப்படங்களை பற்றின அப்டேட்ஸ் இருந்தால் ஷேர் பண்ண முடியுமான்னு கோயம்புத்தூர்லேருந்து அஜய் கேட்டிருக்காங்க. ஏப்ரல் 10ஆம் தேதி அன்று அஜித்தினுடைய குட் பேட் அக்லி திரைப்படம் நிச்சயமாக வெளிவருகிறது. அது மட்டும்தான் இதுவரையிலே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. குட் பேட் அக்லி திரைப்படம் வெளிவருவதனால மற்ற திரைப்பட தயாரிப்பாளர்கள் தங்கள் படங்களை வெளியிடுவதற்கு கொஞ்சம் தயங்குகிறார்கள் என்பது உண்மை. சீமான் இயக்கத்தில் பிரபு சார் நடித்த பாஞ்சாலங்குறிச்சி திரைப்படம் வெற்றி படமாக அமைஞ்சுதான்னு குவைத்லேருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. சீமானுடைய இயக்கத்திலே பிரபு நடித்திருந்த பாஞ்சாலங்குறிச்சி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. 1986ஆம் ஆண்டு வெளிவந்த விக்ரம் திரைப்படம் தான் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கை முதல் முறையாக கையாண்ட இந்திய திரைப்படம்னு சொல்லலாமா? இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் சார் தான் இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் முழுவதுமா அந்த படத்தில் ஹேண்டில் பண்ணாரா? அண்ட் யார் இந்த ஐடியாவை இன்சிஸ்ட் பண்ணாங்கன்னு கேரளாலேருந்து ஜெயராஜ் கேட்டிருக்காங்க. இளையராஜா கம்ப்யூட்டர் இசையை முதலாக பயன்படுத்தியது புன்னகை மன்னன் திரைப்படத்தில் தான். அப்போது இளையராஜாவிடம் உதவியாளராக இருந்த ஏஆர் ரஹ்மான் தான் அந்த கம்ப்யூட்டர் இசையை அந்த படத்திற்காக இசைத்தவர். வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் எந்த ஊர்ல நடந்துச்சுன்னு வேலூர்லேருந்து சிவராஜா கேட்டிருக்காங்க. ஆர் சுந்தரா என்ற இயக்கத்தில் உருவான வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தினுடைய பெரும்பாலான காட்சிகள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தான் படமாக்கப்பட்டன. அந்த படத்தில் இடம்பெற்றிருந்த அந்த கோவில் சம்பந்தப்பட்ட காட்சி மட்டும் காஞ்சிபுரத்திலே படமாக்கினார்கள். மூக்குத்தி அம்மன் பார்ட் 1 வெற்றி படம் தானே. அப்படி இருக்க பார்ட் 2 திரைப்படத்தை ஆர்ஜே பாலாஜி இயக்கிறதான நியாயம். எப்படி இது சுந்தர் சி சாரனுடைய கையுக்கு போச்சு? அண்ட் ஐசரி கணேஷ் சாருக்கும் ஆர்ஜே பாலாஜிக்கும் இடையே ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பஞ்சாப்ல இருந்து மணிகண்டன் கேட்டிருக்காங்க. மூக்குத்தி அம்மன் 2 திரைப்படத்தை இயக்குகின்ற சுந்தர் சிக்கும் ஆர்ஜே பாலாஜிக்கும் இடையே எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. அந்த படத்தை அவர் இயக்குவது நிஜமாகவே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் ஆர்ஜே பாலாஜி ஒரு பேட்டியில் கூட குறிப்பிட்டிருக்காரு. ஆனால் மூக்குத்தி அம்மன் படத்தினுடைய தயாரிப்பாளரான ஐசரி கணேஷுக்கும் ஆர்ஜே பாலாஜிக்கு முடிய ஒரு சிறு கருத்து வேறுபாடு இருக்கிறது. சிங்கர் வாணி ஜெயராம் மேம் அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் சவிதா இவங்க 2 பேரும் உறவினர்களான கனடால இருந்து மாலினி கேட்டிருக்காங்க. டப்பிங் ஆர்டிஸ்ட் சவிதாவும் வாணி ஜெயராமும் உறவினர்கள் அல்ல. இசையமைப்பாளர்கள் எம்.எஸ். விஸ்வநாதன், ராமமூர்த்தி. இவங்கள எம்.எஸ். விஸ்வநாதன் சார் நிறைய திரைப்படங்கள்ல நிறைய ஹிட் பாடல்களை கொடுத்திருக்காரு. அதே மாதிரி இசையமைப்பாளர் ராமமூர்த்தி சார் தனியா இசையமைச்சிருக்காரா? அப்படி இசையமைச்சிருந்தாருன்னா 2 படங்களை சொல்ல முடியுமான்னு விருதுநகர்ல இருந்து மாதவன் கேட்டிருக்காங்க. எம்.எஸ். விஸ்வநாதன் விட்டு பிரிந்ததற்கு பின்னாலே டி.கே. ராமமூர்த்தி பல திரைப்படங்களுக்கு இசையமைத்தார். அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா டி.ஆர். ராமண்ணாவுடைய இயக்கத்திலே உருவான நான், மூன்றெழுத்து, எனக்குள் ஒருவன், முக்தா சீனிவாசனுடைய இயக்கத்தில் உருவான தேன்மழை போன்ற பல படங்களே சொல்லலாம். உங்களை தவிர இந்த கேள்விக்கு யாரும் சரியா பதில் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். நடுத்தெருவில் சிவாஜி குடும்பம்னு யூடியூப்ல போடுறத பார்த்து எங்களுடைய அம்மா ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க. பரவலா இந்த மாதிரி சிவாஜி சாரனுடைய குடும்பத்தை பத்தி விஷயங்கள் வர்றது சரியா? அண்ட் இதெல்லாம் உண்மைதானான்னு அரந்தையிலிருந்து சேகர் சிந்தல் கேட்டிருக்காங்க. சிவாஜியினுடைய பேரனும் ராம்குமாருடைய மகனுமான துஷ்யந்த் விஷ்ணு விஷாலுடைய நடிப்பிலே ஒரு திரைப்படத்தை தயாரித்தார். அந்த படம் வியாபாரமானதுனால அந்த படத்துக்காக வாங்கிய கடனை அவரால் கட்ட முடியல. அதுதான் இப்போ நீதிமன்றம் வரையிலே சென்றிருக்கிறது. இதில் சிவாஜி குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவர்கள் வறுமையிலே வாடவும் இல்லை அப்படின்றத எல்லா ரசிகர்களுக்கும் தெரிவித்துக் கொள்வது என்னுடைய கடமை அப்படின்னு நினைக்கிறேன். மாவீரன் பார்ட் 2 திரைப்படம் உருவாரத்துக்கான வாய்ப்பு இருக்கா? அந்த படத்துல நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பாரான்னு கோயம்புத்தூர்ல இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. படத்துக்கு படம் அடுத்த கட்டத்தை நோக்கி சிவகார்த்திகேயன் சென்று கொண்டிருப்பதனால
மாவீரன் திரைப்படத்தினுடைய 2ஆம் பாகத்தில் நடிப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். சார், சினிமா திஸ் வீக் நிகழ்ச்சியில அதிகமா வணிகம் பத்தி பேசாம சினிமா அப்டேட்ஸ் பத்தி பேசினா ரொம்பவும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வெங்கட் சுபா சார் இருந்த வரைக்கும் நீங்க அப்படியான செய்திகளை தான் கொடுத்தீங்க. அது ரொம்ப ஆரோக்கியமானதா இருந்துச்சு. ஆனா இப்போ ஒரு ரசிகரா நாங்க அவங்கள மிஸ் பண்றோம். இந்த மாதிரியான வணிக செய்திகள் ரசிகர்களுக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு சென்னையில இருந்து சந்தீப் கேட்டிருக்காங்க. சந்தீப், நீங்கள் ரசிகர்களை பற்றி சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்னு நினைக்கிறேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் சினிமா செய்திகளோட வியாபாரத்தை தெரிந்து கொள்வதில் தான் அதிகமாக ஆர்வம் காட்டுகிறார்கள். இருந்தாலும் பார்த்திங்கன்னா நாங்கள் கூடுமான வரைக்கும் அதை குறைத்து விட்டு தான் சினிமா செய்திகளை பேச முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். விஜயகாந்த் சார் அவருடைய முதல் தேர்தலில் பெற்ற வாக்கு சதவீதத்தை இப்போ நடிகர் விஜய் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பெல்ஜியம்ல இருந்து ஹரிகுமார் கேட்டிருக்காங்க. விஜயகாந்த் அரசியல் களத்திலே பெற்ற வாக்குகளை விஜய் பெறுவாரா அப்படின்னு இப்போதே கணிப்பது சரியாக இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார், தூங்காதே தம்பி தூங்காதே படத்துல நினைக்கிறேன். அதுல உலக நாயகன் கமல்ஹாசன் சார் ஹெலிகாப்டர்ல தொங்கிட்டு வர மாதிரியான ஒரு காட்சி அமைஞ்சிருக்கும். அவ்வளவு ரிஸ்கான காட்சியில டூப் இல்லாம உண்மையா அவரே நடிச்சாரான்னு கேரளால இருந்து ஜெயராஜ் கேட்டிருக்காங்க. தூங்காதே தம்பி தூங்காதே படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தின் உச்சக்கட்ட காட்சியிலே பெரும்பாலான காட்சிகளில் கமல்ஹாசன் நடித்திருந்தார். ஒரு சில காட்சிகளில் டூப்பையும் பயன்படுத்தி இருந்தார்கள். சென்னை, கோவை, மதுரை, திருப்பூர் இந்த மாதிரியான நகரங்கள்ல அதிகமான திரையரங்குகள் இப்பெல்லாம் மூடப்பட்டு வருது. இது சினிமாவினுடைய வீழ்ச்சியை தானே பார்க்கப்படுது. இனி வர காலங்கள்ல ஓடிடியில மட்டும் தான் திரைப்படங்கள் வெளியாகும் நான் நினைக்கிறேன். இதை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு திருப்பூர்ல இருந்து லக்ஷ்மணன் கேட்டிருக்காங்க. சென்னை, கோவை, திருப்பூர் போன்ற நகரங்களில் எந்த மாதிரியான திரையரங்குகள் மூடப்பட்டு வருகின்றன அப்படின்றத நீங்க பார்க்கணும். பெரும்பாலும் தனியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற திரையரங்குகளை தான் இப்ப மூடிக்கிட்டு இருக்காங்க. மல்டிபிளெக்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு இப்பவும் வரவேற்பு கூடிக்கொண்டு தான் இருக்கிறது. விஜயகாந்த் சார் இயக்குனர் கே பாலச்சந்தர் சாரனுடைய இயக்கத்துல நடிச்சிருக்காரான்னு கோயம்புத்தூர்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. விஜயகாந்த் கே பாலச்சந்தர் இயக்கத்திலே ஒரு முழு நீள படத்தில் நடிக்கல. மனதில் உறுதி வேண்டும் அப்படின்ற படத்தில் ஒரு பாடல் காட்சியில் ரஜினிகாந்த், சத்யராஜ் ஆகியோர் நடித்திருந்தார்கள். அந்த பாடல் காட்சியில் விஜயகாந்தும் நடித்திருந்தார். இந்தியாவில் குழந்தைகளுக்கான திரைப்படங்களை உருவாக்குறதுல ஏன் நம்மளுடைய இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் தயக்கம் காட்டுறாங்க? ஆனால் எப்படி ஹாலிவுட்ல மட்டும் தொடர்ந்து குழந்தைகளுக்கான குறிப்பாக அனிமேஷன் திரைப்படங்கள் தொடர்ந்து தயாராகிட்டு இருக்கு. ஃபியூச்சரில் இந்தியாலையும் இதே மாதிரியான ஒரு நிலைமை வரதுக்கான சாத்தியம் இருக்கா? அண்ட் இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னன்னு திருநெல்வேலியிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. இந்தியாவிலே குழந்தைகளுக்கான படங்களை உருவாக்க முடியாது அப்படின்னு இல்லை. இங்கே குழந்தைகளுக்கான படங்கள் உருவாகும் போது அந்த படங்களுக்கு போதிய வரவேற்பு கிடைப்பதில்லை என்பதுதான் நிஜம். அடுத்து இன்று ஒரு தகவல். விஜயகாந்துடைய திரை வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமைந்த வைதேகி காத்திருந்தாள் என்ற திரைப்படம் எப்படி உருவானது அப்படின்றத பற்றி நீங்கள் எல்லோருமே அறிந்திருப்பீர்கள். இளையராஜா ஏற்கனவே போட்டு வைத்திருந்த அற்புதமான டியூன்களுக்கு ஏற்ப இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் திரைக்கதை எழுதி உருவான திரைப்படம்தான் வைதேகி காத்திருந்தாள் என்பதை உங்களில் பலர் அறிவீர்கள். அந்த படத்தில் மேகம் கருக்கையிலே என்று தொடங்குகின்ற ஒரு பாடல் இடம்பெற்றிருந்தது. அந்த பாடலுக்கான பாடல் பதிவு நடைபெற்று கொண்டிருந்த போது இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் ராஜா ஆஹா ஓஹோன்னு எல்லாரும் பேசணும், அப்படி அமையணும் இந்த பாட்டு என்று இளையராஜாவிடம் சொன்னார் ஆர் சுந்தரராஜன். அவர் சொன்னதை நமட்டு சிரிப்புடன் கேட்டுக்கொண்டிருந்தார் இளையராஜா. அந்த நமட்டு சிரிப்புக்கு என்ன காரணம் என்பது அந்த பாடல் பதிவு முடிந்ததற்கு பின்னால் தான் ஆர் சுந்தரராஜனுக்கு தெரிய வந்தது. பாடல் ஆஹா ஓஹோன்னு அமையணும் அப்படின்னு ஆர் சுந்தரராஜன் சொன்னார் இல்லையா, அந்த பாடலின் நடுவிலேயே ஆஹா ஆஹா என்று சத்தம் ஒலிக்கின்ற மாதிரி அந்த பாடலை பதிவு செய்திருந்தார் இளையராஜா. உங்களுடைய எந்த படத்தை பார்த்துட்டு பாலா உங்களை தன்னோடு பணியாற்ற அழைச்சார்? நாங்கள் நந்தால ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு அப்போ தான் பொண்ணு பார்க்குறாங்க. அப்போ வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து பொண்ணு பார்க்குறதுக்கு வரணும். ஆமாம், வந்து வராங்க. குரு நடிப்புக்கு காரணம் பாலா சார் தான். எனக்கும் விக்ரம் சாருக்கு கொஞ்சம் இதாச்சு. இந்த இயக்குனரோட இணைந்து பணியாற்றணும் அப்படின்னு யாரோட பணியாற்றணும்னு ஆசை இருக்கார்? மணி சார் படத்துக்கு நான் போய் வேடிக்கையாக பார்க்கணும் அப்படின்னு பார்ப்பேன். ஓகே கண்மணி ஷூட்டிங்க சும்மா பார்க்கறதுக்காக போனேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.